இந்த மாதிரி லவ் மேரேஜில் ஏன் இவ்வளோ தப்பு நடக்குது? ஏன் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை புரியாதன்மையா? லவ் பண்ணையில் வந்து இந்த லவ் சக்ஸஸ் ஆகணும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளோ போராடுறோம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணையில் அந்த லவ் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடுறோம். அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும்னு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இதுவே நினச்சி பார்த்தோம்னா டிவோர்ஸ் பண்ண நம்மளுக்கு மனசே வராது. கண்டிப்பாக எந்த ஆணுக்கும் சரி எந்த பெண்ணுக்கும் சரி இதை பற்றி எதுவுமே தோணாது. ஸோ நீங்கள் மட்டும் ஒன்று நினச்சி பாருங்கள், அந்த பையன் வந்து உங்களை லவ் பண்ணல எப்படிலாம் உங்கள்கிட்ட அதுக்காக என்ன தியாகம் பண்ணியிருப்பான். நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்து அந்த பொண்ணு நம்மளுக்காக என்னென்ன தியாகம் பண்ணிப்பான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை எதுவுமே வராது. சண்டை வரையில் அப்பப்போ விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக 2 பேருமே சண்டை போட்டு கத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சண்டை முடியாது, பெருசாகிட்டே தான் போகும். யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக விட்டு கொடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இல்லை ஈகோ பார்த்துட்டு நீ பேசினா நான் பேசுவேன்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சிருந்தேன்னா இதுதான் கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட், ஒரு ஆரம்பமே அதுதான். கண்டிப்பாக இதுலேருந்து ஆரம்பமே ஆகுது. அவங்கள வெறுக்க வரும், அவங்க மேலே சில வெறுப்பு உண்டாகும். இந்த வெறுப்பு நாளடைவில் தான் பெருசாகும். இந்த பெருசாக வெடிக்கிறது தான் டிவோர்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சந்தேகம். கண்டிப்பாக சந்தேகம் தான் இதில் மெயின் பாயிண்ட்டு. அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணோட சொல்கிறேன், ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்களும் சரி, அவங்களோட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களோட சரி, இந்த மாதிரி அவங்க சாதாரணமாக பேசினாங்களும் அவங்க வந்து ஃபோனில் பேசினாலுமே வந்து ஏன் பேசுகிறீங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகப்படுறது. நம்ம இவனை தானே நம்ம லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணோம், இல்லைன்னா இவனை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிய தானே செய்யுது. ஏன் நம்ம வந்து அது அப்படி போக முடியும்? ஸோ அதை மைண்டில் நம்ம வச்சுக்கிறணும். எப்படி சொல்கிறது, இவருடைய நல்ல மனசை பார்த்து அதை இம்ப்ரெஸ் ஆகி தானே கண்டிப்பாக நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நல்ல மனசை இவருடைய கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நேரம் வாழ்ந்த நீங்கள் எதுக்கு வந்து சந்தேகப்படணும்? அதை தான் மனதில் கண்டிப்பாக ஏற்றணும். இவ்வளோ தூரம் இவரோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கூட நீங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்கல நம்ம யோசிக்கணும். நம்ம தப்பாக கற்பனை பண்ணுறோம், அப்போ அது கரெக்டாக இருக்காது. நம்ம தவறாக நினைக்கிறோம். இவர் வந்து எந்த இதுவுமே இவர்கிட்ட கிடையாது, அவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கார். அப்போ நீங்களாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா அந்த இமேஜினேஷன்லாம் தப்பு இருக்குது. ஸோ இதில் தான் வந்து சந்தேகம். நல்லா வந்து உங்களுடைய சில நடவடிக்கைகளில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கணிச்சிடலாம். பட் வந்து ஒருத்தர் நல்லா அவங்கள்ட்ட எப்பவும் பிரியமாக இருக்கையில் அவருடைய வேலை டென்ஷனோ இல்லை அவரோட ஒர்க் டென்ஷனோ இல்லை வெளியே எங்கேயாவது கிளம்ப இல்லையோ ஆஃபீஸில் நடக்கிற சில பிரச்சனைனால வந்து உங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கலாம். அதனால் வந்து இவர் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரோ வேறு யாரோடய அஃபேர் வச்சுக்கிறாரோன்னு சொல்லிட்டு நம்மளாம் இமேஜினேஷன் பண்ணுறோம்ல, அதில் தான் தப்பு வருது. அதான் வந்து சந்தேகம். பொண்ணுக்கும் சரி ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன். லவ் பண்ணியிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி, இத்தனை பொண்ணுங்களை தாண்டி தான் வந்து அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பொண்ணுங்களை தாண்டி தான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்களா? அத்தனை பேர்லையும் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, ஸோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களாங்கிற ஒரு தாட்டை நம்ம எப்போவும் மைண்டில் வச்சுக்கிறணும். கண்டிப்பாக பொசசிவ்னஸ் வந்து நார்மலாக இருக்கலாம், ஒரு க்யூட்டாக பொசசிவ்னஸ் இருக்கலாம். பட் அதையே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது. இது இப்படியோ அப்படியோ சொல்லிட்டு நமக்குள்ள சில தாட்ஸ் வருது பார்த்தீங்களா, அதான் வந்து ஹாலோசினேஷனாக மாறுறது. ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் வந்து அப்புறம் ஹாலோசினேஷனாக மாறுறது. அதாவது நடக்காததெல்லாம் நடந்ததாக நம்மளாம் நம்புறது. ஒரு சின்ன சந்தேகம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அது பெருசாக நம்மளாம் உருவாக்குனது தான் சந்தேகமாக வெடித்து அது உண்மையிலே நம்ம மனசுன்னு கரெக்டாக நம்ப தோணும். அதுதான் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து இது நிறையா பேர் அவங்க ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுறதும் சரி, ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறதும் சரி, இதில் தான் வந்து தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறது, அவங்க பண்ணாததை வந்து பண்ணது மாதிரியே சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து சந்தேகம் ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது. இது வந்து ப்ரெஷராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வெடிச்சு, ஸோ இது வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு நீ வேணான்னே சொல்கிற அளவுக்கு போயிடுறது. இது ஒரு பார்ட். உங்களுடைய மதர்-இன்-லா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையில்ல ப்ரெஷர், டென்ஷன்
அவங்க தரப்பு விஷயங்களை வந்து சில பேர் நல்லா சொல்லுவாங்க, சில பேர் என்னென்னா அது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளை போல தான் நம்ம அம்மாவும். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லல தான் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போகிறது, அது வந்து நம்ம சொல்கிறதுலையும் இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நமக்குள்ள டென்ஷன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொன்னதுனால, நம்ம எக்ஸ்ப்ரெஷனோடய அழுகையோடய சொல்கிறதுனால அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக. அதனால தான் வந்து அவங்க நம்மள்டையும் ப்ரெஷரை காட்டிட்டு அவங்க நம்மளுடைய லைஃப்லேயும் அவங்க இன்வால்வ் ஆகி தேவையில்லாத இந்த ரிஸ்க்லாம் ஏற்படுது. ஸோ இதே முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து ஒரு பையன் கண்டிப்பாக அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில நடுவில் பேசணும். அதாவது இவங்களுக்கு தோதா பேசக்கூடாது, அவங்களுக்கு தோதா பேசக்கூடாது. 2 பேரையும் ஒன்றா வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவரை 2 பக்கத்துக்கும் இதாக பேசணும். அம்மா முன்னக்க பொண்டாட்டி சப்போர்ட்டாக பேசுறது, பொண்டாட்டி முன்னக்க அம்மாவை சப்போர்ட்டாக பேசுகிறது, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஃபினான்ஷியல் விஷயத்தையும் சரி, அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அதை பற்றி நீங்கள் உங்களுடைய உங்கள் அம்மாட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வாங்குறாங்களா, வேலை எதுக்கு ட்ரை பண்ணலாமே. அவர் வந்து இது வரைக்கும் என்னை காப்பாற்றினார், இனிமேல் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவார். ஸோ அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும், அதுக்கு பொறுமையும் வேணும். அவருக்கு இவ்வளோ நாள் நம்மளை கொண்டு போன அவருக்கு இனிமேல் நம்ம லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக தெரியாதா? ஸோ கடவுளையும் நம்பணும், கடவுளுக்கு அப்புறம் ஹஸ்பண்டை நம்பணும் கண்டிப்பாக. ஸோ இப்படி இதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போனோம்னா நம்ம லைஃப் எப்பவுமே ஸ்மூத்தாக போகும். லைஃப்பில் வந்து ஒரு ஹார்ட் டைம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த ஹார்ட் டைமை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம கடந்து போகணும். அந்த ஹார்ட் டைமோடு நம்ம போராடணும். அதனால் என்னால் முடியாதுன்னு விட்டுட்டு நம்ம ஓட முடியாது. அப்படியே நம்ம அடுத்த இது நம்ம தாவுனாலும் அதை விட பெருசாக வரத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் லைஃப்பை இழுத்து பிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன். நான் சாலிஹா. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். ஓகேயா? பை.